ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேத்தே சொல்லியிருப்போம் வீடியோல, என்னதான் 100 பாயிண்ட் டவுன் ட்ரெண்ட்ல முடிஞ்சாலும், நிஃப்டி வந்து இன்னும் புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அது மாரி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் இன்னைக்கு, நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் போயிட்டு, நம்மளோட அந்த ரெஃபரன்ஸ் மார்க் கொண்டிருந்தோம் பார்த்தீங்களா, வேல்யூ ஏரியா ஹை. அந்த ஹைய வந்து கிராஸ் பண்ணி தான் குளோசிங்கே வச்சிருக்கு. இது வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு புல்லிஷ் சிக்னல். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன சிக்னல் போட்டிருக்கு, இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ என்னெல்லாம் நடந்துச்சுன்றது என்ன பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட்டா டிகோட் பண்ணிடலாம். இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும், நாளைக்கான ட்ரெண்ட் லெவல்ஸையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டே ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பெருசா பார்த்துட்டு இருக்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஸ்ட்ரக்சர் தான். நீங்க இன்னைக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மொத்தமா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம். அண்ட் இந்த 2 பிங்க் லைன பாருங்க. காலையில என்ன பண்ணியிருந்தோம் உங்களுக்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்க்கும் வேல்யூ ஏரியா லோக்கும் நியர்பை ஓப்பன் மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தா, அங்கிருந்து கீழ இறங்கி வந்துட்டு, நான் சொல்லியிருந்தேன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டி ஷேப் ஸ்ட்ரக்சர். அங்க வந்து பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. டாப்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷார்ட் டெர்ம் பிரைஸ் சொல்லிருக்காங்க சொல்லியிருப்பேனா, எக்ஸாக்ட்டா அந்த லோ வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நல்லா அங்கிருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான மொமெண்டம் குடுத்திருக்கு. பையிங் சிங்கிள் பிரிண்ட் வந்திருக்கு. அண்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நல்லா மைக்ரேட் ஆயிட்டு டேவோட டாப்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இதுல கிளியரா தெரியுதுன்னா, மார்க்கெட்ல ஹையர் பிரைஸ்ல மார்க்கெட் வந்து அக்செப்டன்ஸ் குடுத்திருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஸோ நாளைக்கு ஒரு வேள ஒரு இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் கிடைச்சுச்சுன்னா, நம்மளோட டார்கெட் என்ன 26,225 பாசிபிள் தான். ஸோ அது போகுமான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாப் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வேற ஏதாச்சும் புவரா இருக்கான்றதெல்லாம் என்ன பண்ணலாம்? நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கும்போது அனலைசிஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சுன்றத ஆர்டர் ஃப்ளோ வச்சு நம்ம டிகோட் பண்ணிடுவோம். இன்னைக்கான டிகோடிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நான் இந்த டிகோடிங் எப்படி பண்றேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிர்றேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் 9:15ல இருந்து 11:30 வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் கூட மீட்டிங்ல இருப்பேன். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்றேனோ, அதுதான் நான் உங்ககிட்ட அதிகமா டிகோடிங்ல சொல்லுவேன். ஏன்னா, நான் லைவ் மார்க்கெட்ல அப்சர்வ் பண்ணேன். அப்சர்வ் பண்ணத உங்களாலயும் சப்போஸ் என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலோ, இல்ல நீங்க வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட் கத்துக்கிறீங்கனாலோ பண்ண முடியுமான்றது அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தான் நான் எவ்வளோ நான் மார்க்கெட்ல இருக்கனோ, அத நான் கிளியரா அனலைசிஸ் பண்ணி சொல்றேன். ஆனா, இன்னிலிருந்து ஓகேவா 19ஆம் தேதியிலிருந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் அது வந்து நான் லைவ் மார்க்கெட்ல பண்ணக்கூடிய டிகோடிங் கிடையாது. சரிங்களா? ஏன்னா, நான் மார்னிங் 9:15லேருந்து லைவ் ஸ்டூடண்ட்ஸ் கூட இருக்க போறதில்ல. அதே சமயம் நான் 2 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். ஏன்னா, நெறைய பேர் என் கூட கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். எங்க அப்பா வந்து ஒரு பேரலைஸ் பேஷண்ட். ஸோ நாளைக்கு வந்து டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து பிசியோதெரபி செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகுது. அது காலையில 11 டூ 1:00 வந்து செஷன் இருக்கு. சரிங்களா? இது பிட்வீன் எந்த டைம்லனா ஸ்டார்ட் ஆகும். அதனால நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கன்றதுனால, என்னால இந்த மந்த் ஃபுல்லாவே என்ன பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட்ல பார்த்து டிகோட் பண்ணி நாளைக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டேன். பட் நீங்க ஃபாலோவர்ஸ்க்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் எப்படி டிகோட் பண்றேன்னா, 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு தான் என்ன பண்றேன் உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்றேன். சரிங்களா? இன்னைக்கு டேவோட ஸ்டார்ட்டிங் கேண்டிலே இதுதாங்க. நமக்கு என்ன பண்ணியிருந்தான், கேண்டில் பெருசா போட்டிருந்தான். ஆனா உள்ள வால்யூம்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா வேல்யூ அந்த அளவுக்கு இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லிங் ஸ்ட்ரென்த் பெருசா இல்ல. அது மட்டும் இல்லாம, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? கரெக்ட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்றான் உங்களுக்கு, இந்த சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலே அங்க தான் வைக்கிறான். வச்சுட்டு அங்கிருந்து மார்க்கெட்ட மேல கொண்டு போறான்னு அர்த்தம் உங்களுக்கு. இந்த பாட்டம்ல பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் லிமிட் பைஸ் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்றான் உங்களுக்கு, அப் ட்ரெண்ட் நோக்கி தான் டிராவல் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு, இனிஷியேட்டிவ் பை போட்டிருக்கானா, ஃப்ரெஷ்ஷா வந்து மார்க்கெட்ட மேல உடைக்கிற மாரி. ஏன்னா, பாருங்க டெல்டா வேல்யூ 61,000 அதுக்கு அடுத்த கேண்டிலுமே வந்து கிட்டத்தட்ட 57,000 அக்ரெசிவ் பை வந்து உள்ள வந்திருக்கு. அண்ட் குமுலேட்டிவ் டெல்டாவும் பாசிட்டிவா ஐ மீன் நெகட்டிவா இருந்து பாசிட்டிவா வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஆனா மார்க்கெட் என்ன பண்ணலன்னா, அதுக்கப்புறம் பெரிய அளவுல கன்டின்யூ பண்ணல. ஒன்ஸ் அப்படியே என்ன பண்ணலாம் உங்களுக்கு, இங்க அப்படியே ஃப்ளாட்டா வந்துட்டு, கடைசியா இங்க தான் வந்து அந்த ஜோன வந்து நல்லா திரும்பியும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து உடைக்க ஆரம்பிச்சான். ஒன்ஸ் அது உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டா அப்படியே அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு, நம்மளோட ரெஃபரன்ஸ் ஜோன் இருக்கு இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் போயிட்டு டச் ஆச்சு. டச் ஆனது மட்டும் இல்லாம, நம்ம என்ன பண்றான் பாருங்க டச் பண்ணதுக்கு அப்புறம். இங்க வந்து ஒரு பேரிஷ் அப்சர்வேஷன் போட்டிருக்கான். பட் இது வந்து ஸ்ட்ராங்கான பேரிஷ் அப்சர்வேஷன் கிடையாது. அப்பன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற செல்லர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மறுபடியும். ஆனா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஜோனுக்கு கீழயே தான் மார்க்கெட் என்ன பண்ணுது? டைம் வந்து 12:30 மணிக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அப்படியே அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னாக்கா, மறுபடியும் இங்க புல்லிஷ் அப்சர்வேஷன் போட்டான். ஆனா இது வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அப்சர்வேஷன்லாம் கிடையாது. அகைன் இந்த இடத்துல என்ன பண்றான் உங்களுக்கு, இனிஷியேட்டிவ் பையர் வந்து உள்ள வரான். எங்க உள்ள வரான் பாருங்க. அந்த 26,070 இருக்கு இல்லையா? அத பிரேக் பண்ணும்போது உள்ள வரான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணல பாருங்க. அந்த இனிஷியேட்டிவ் பையிங் வந்து மார்க்கெட் கிராஸே ஆகல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஸ் ஆகாம மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? அதுக்கு மேலேயே டிராவல் பண்ணி டேவ முடிக்கும்போதும் நல்லா டாப்ல முடியிருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க இனிஷியேட்டிவ் பை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இனிஷியேட்டிவ் பை வந்ததுக்கு அப்புறம் கூட மார்க்கெட் இந்த மாரி சைட் வேஸ்ல போக ஆரம்பிக்கும். ஆனா அந்த இனிஷியேட்டிவ் பையிங்க உடைக்காதவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா அந்த பையர நம்பி ஒரு ட்ரேட்ல வந்து நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்ததுனால ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம இன்னைக்கு காலையில இருந்து அந்த இனிஷியேட்டிவ் பைஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா,
இந்த ஆக்சுவலா இதுவும் இனிஷியேட்டிவ் பை தான். இதுவும் இனிஷியேட்டிவ் பை தான். பட் நான் என்ன பண்றேன்னா, இத மார்க் பண்ணாம இத மார்க் பண்ணேன்னா, இந்த கேண்டிலோட இந்த கேண்டிலோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி இனிஷியேட்டிவ் பை வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் நமக்கு வந்து இங்க இனிஷியேட்டிவ் பை வந்து வந்திருக்கான். இந்த லோவ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே இனிஷியேட்டிவ் பை போடல. சரிங்களா? ஸோ இனிஷியேட்டிவ் பை ஃபர்ஸ்ட் வந்தது இந்த இடத்துல தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் அக்ரெசிவ் லெவல் வந்தது இவன் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கான். ஸோ நம்ம எப்படி என்ன பண்ணணும் எப்பவுமே, இந்த கேண்டிலுக்கு கீழ டைம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது? இல்ல இந்த கேண்டிலுக்கு கீழ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் குடுக்குதா, இல்ல வந்து பிரேக் பண்ற மாரி பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகுதான்றத நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க நோட் பண்ணி பார்த்தா மைன்யூட்டா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வருவோம். இங்க வந்து பாருங்க. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி குளோசிங் வச்சிருக்கானா? ஆனா, அதோட டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. சரி ஸ்ட்ராங்கான செல்லிங் கிடையாது. சரி ஓகே நம்ம வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கான். லோ வால்யூமா இருந்தாலும் என்ன பண்ணணும் மார்க்கெட்டு? டைம் வந்து பாட்டம்லயே செல்லர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல? லோவர் லெவல்ல ஸ்பெண்ட் பண்ணாம இம்மீடியேட்டா ரிவர்சல் ஆயிடுச்சு. டெல்டா டைவர்ஜென்ஸ். கேண்டில் பார்த்தீங்கன்னா, கிரீன் கலரு. அதே சமயம் டெல்டா பார்த்தீங்கன்னா, ரெட். இங்க டெல்டா டைவர்ஜென்ஸ் வந்திருக்கா? அது மட்டும் இல்லாம, அதுக்கு அடுத்த இனிஷியேட்டிவ் பை வந்தான் பார்த்தீங்களா? அத பிரேக் பண்ற மாரி பண்ணியிருக்கான். ஆனா, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அதுக்கு மேல? குளோசிங் வச்சிருச்சா? அப்ப என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு மார்க்கெட்டு? இந்த 3 கேடல் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கனாலே, மறுபடியும் இங்க இருக்கிற இனிஷியேட்டிவ் பையர் என்ன பண்றாங்க? ஸ்ட்ராங்கா விழுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? சோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியேட்டிவ் பையிங் வந்து இன்னும் மார்க்கெட்ல கண்ட்ரோலா இருக்காங்களா? இல்ல கண்ட்ரோல் வந்து போயிட்டாங்கன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஒன்ஸ் உங்களுக்கு தேவை என்னன்னா, இங்க இனிஷியேட்டிவ் பை வந்திருக்கா இல்லையான்றத ஐடென்டிஃபை பண்றது மட்டும் தான் உங்க வேலையா இருக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட் கன்டினியூஸா அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிருக்கு. ஒன்ஸ் வந்து இங்க ரிவர்சல் ஆனதுக்கப்புறம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இனிஷியேட்டிவ் பை வந்திருக்கா லேட்டஸ்ட்டா. இப்ப மார்க்கெட் லோ வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லோ வந்து மார்க்கெட் உடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இவன் வந்து இனிஷியேட்டிவ் பைல வரும். பட் வால்யூம் கம்மியா தான் நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். நம்ம வந்து கடைசியா வந்திருக்கிறது இந்த ஒரு லோ தான். இனிஷியேட்டிவ் பை உடைக்கல மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இங்க இனிஷியேட்டிவ் பை வந்துருக்குது. அதோட லோ வந்து மார்க்கெட் இப்ப தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் மேல போக, போக அதுக்கு ப்ரீவியஸ் லெவல் உடைக்காம கண்ட்ரோல்ல படுத்துன போனா என்ன பண்ணலாம் நமக்கு? மார்க்கெட் வந்து அந்த புல்லிஷ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும். இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட் நமக்கு வந்து கிளியர் கட்டா காமிக்கும். புரியுதுங்களா? நெறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம வந்து மாசத்துக்கு ரூ. 1500 செலவு பண்றோம். வித் ஜிஎஸ்டியோட மொத்தமா ஒரு ரூ. 1767 செலவு பண்றோம். நம்ப இந்த செலவு பண்றதுக்கு ஒருத்தன நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா செலவு ஏன் பண்ணோம்னு சொல்லி யோசிப்போம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரேட் பண்றோம்னா, புரோக்கரேஜ்க்கு ஃபீஸ்ன்னு ஒண்ணு குடுக்குறோம். அந்த புரோக்கரேஜ்க்கு ஃபீஸ் மட்டும் இல்லாம, நம்ம வந்து கவர்ன்மென்ட்க்கும் டாக்ஸ் எல்லாத்தையுமே கட்டுறோம். அவ்வளோ கட்டியுமே நம்ம லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அத நம்ம இவ்வளோ கட்டுறோமே சொல்லி நம்ம ட்ரேட் பண்ணாம விட்டுர்றோமா? மறுபடியும் ட்ரை பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நமக்கு எந்தவித ஹெல்ப்ஃபுல்லே இல்லாம இருக்கிற அந்த அதுக்கே நம்ம பே பண்றோம்னா, நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குது. அதுக்கு பே பண்றது நம்ம வந்து தயங்கவே கூடாது. நான் இதுதான் வந்து எல்லா ட்ரேடர்ஸும் வந்து திரும்பி திரும்பி சொல்றேன். நீங்க இனிஷியலா லாஸ் பண்ணாலும், ஒன்ஸ் நீங்க இத பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, இதோட அக்யூரசியும், அதே மாரி இதோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு அதுமாரி புரிய ஆரம்பிச்சுரும். நெறைய பேரோட அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க. நெறைய இடத்துக்கு போயிட்டு தான் கடைசியா நம்ம கிட்ட வரீங்க. பட் நான் என்னோட ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இம்பார்ட்டன்ஸையும், இதோட முக்கியத்துவத்தையும் எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்றதுல நான் வந்து கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்ப இந்த ஆர்டர் ஃப்ளோ டிகோடிங் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ பேக் டூ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துருவோமா? மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்துட்டோம் அப்டின்னா, நம்ம திரும்பவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டாப்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்கா? பாட்டம்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்கான்றத பார்க்கணும். சரிங்களா? கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, புவர் ஹை, புவர் ஹை இது ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க. இவன் புவர் ஹை, இன்னைக்கும் புவர் ஹை தான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த ஒரு ஒரு நாள் தவிர்த்து மீதி எல்லா நாளுமே புவர் ஹை. அப்போ டாப்ல இருக்கிற செல்லர்ஸ் வந்து இன்ட்ராடே செல்லர்ஸ் தான். ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பாட்டம்ம நோட் பண்ணுங்க. பையிங் எக்ஸஸ், பையிங் எக்ஸஸ், பையிங் எக்ஸஸ், பையிங் எக்ஸஸ், பையிங் எக்ஸஸ், பையிங் எக்ஸஸ். ஈச் அண்ட் எவ்ரி டே பாட்டம்ல பையிங் எக்ஸஸ் தான் போட்டிருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? எல்லா நாளுமே பையர்ஸ் தான் இந்த பொசிஷன கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இதுலயே வந்து ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சா மார்க்கெட் இந்த அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு சொல்லிட்டு, அதே தான் நான் பண்ணிருக்கேன் மார்க்கெட் இன்னைக்கு ப்ரூவும் பண்ணிட்டு, நல்லா பை சைடு செக்டர் வந்து குடுத்துருக்கான். நம்ம இப்போ ஆர்டர் ஃப்ளோல வந்து லைன் டிராப் பண்ணோம் இல்லையா? அத மட்டும் டெலீட் பண்ணுவோம் லைட்டா. அதுக்கப்புறம் மத்த அனலைசிஸ் பண்ணுவோம். 1, 2 இந்த 3 டெலீட் பண்ணிடுவோம். இப்ப நம்ம டீப்பா இங்க வந்தோம்னாக்கா, மார்க்கெட் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணி குளோசிங் வச்சிருக்கு அண்ட் புவர் ஹையும் போட்டிருக்கு. நாளைக்கு ஒருவேள மார்க்கெட் ஓப்பன் டிரைவ் அப்ல கிடைச்சுச்சுனாக்கா, இல்ல ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் அப்ல கிடைச்சுச்சுன்னா, அது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் டிரைவா இருக்கும். அந்த இனிஷியேட்டிவ் டிரைவ் மார்க்கெட் என்ன பண்ணும்? அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகும். 26,223 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் சரிங்களா? ஸோ டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கிருந்து ஒரு பெரிய டார்கெட்ட நம்ம வந்து கொண்டு போ முடியும். இது வந்து பை சைட்ல சரிங்களா? ஓப்பன் இனிஷியேட்டிவ் வந்துச்சுனாக்கா. இல்ல மார்க்கெட் மேல ஓப்பன் ஆயிட்டு மறுபடியும் உள்ள வரான். விச் மீன்ஸ் இங்கலாம் வந்திருப்பான் பார்த்தீங்களா? இங்க எங்க வந்திருக்கான் அந்த மாரி. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம வேணா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் வருவோம். ஏன்னா நான் காமிக்கிறது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நீங்க வேணா இந்த எக்ஸாம்பிள் இத எடுத்துக்கோங்க. என்னன்னா
இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து வேல்யூ ஏரியா ஹையா கன்சிடர் பண்ணி மார்க்கெட் என்ன பண்றான்? மேல ஓப்பன் பண்ணிட்டு, மேல போற மாரி போயிட்டு திருப்பி உள்ள வரான் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, நாளைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி தான் இப்ப இங்க ஓப்பன் ஆனா கூட மார்க்கெட் கீழ இறங்கி வந்துட்டு, இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? இந்த சிங்கிள் பிரிண்ட்ல ஒரு ரிவர்சல் எடுத்து திருப்பி மேல போனான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நேத்தோட ஹையோ, இனி கரண்ட் டேவோட ஹையோ உடைக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணும்? அகைன் அந்த ட்ரெண்டிங்கா நோக்கி போக ஆரம்பிக்கும். இங்க அதானே பண்ணா மார்க்கெட் லோவர் லெவல்ல ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இந்த வேல்யூ ஏரியால உடைக்கிற மாரி உடைச்சுட்டு பையிங் எக்ஸஸ் போட்டு மார்க்கெட் என்ன பண்றான்? அப்படியே பிரைஸ வந்து மேல கொண்டு போயிட்டு இருக்கான். மேல கொண்டு போறப்ப 1, 2 அனாமலிஸ் மட்டும் போட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வீக்னஸ் சொல்ல முடியாது. அண்ட் பிஓசி மைக்ரேட் ஆயிட்டு மேல போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கிளியரா என்ன இண்டிகேட் பண்ணும்னா, பை சொல்லுங்க இண்டிகேட் பண்றான். ஸோ இனிஷியேட்டிவ் டிரைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பை சைடுல தான் வந்து இருக்க போகுது சரிங்களா? இது வந்து ஒரு பாயிண்ட். 2வது ஒரு வேள மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னா, இங்கிருந்து ஒரு ரெஸ்பான்சிவ் செல் உள்ள வந்துட்டு, நம்ம ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல நல்ல அகர் செல்லிங் வந்து உள்ள வரணும். அப்படி உள்ள வந்துட்டானாக்கா, நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? இந்த சிங்கிள் பிரிண்ட்ட பிரேக் பண்ணும்போது ஒரு ட்ரேடோ, இல்லன்னா மார்க்கெட் மேல போய் திரும்புறப்ப, இங்க எங்கேயாச்சும் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பியரிஷ் ஆஃப் மாரி பேட்டர்ன் போட்டோம்னா, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு செல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்கா, இந்த சிங்கிள் பிரிண்ட்ட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைக்கலாம். இது வந்து அரவுண்ட் 26,000 மார்க்கெட்ட வந்து வந்திருக்கு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி மார்க்கெட் உடைக்குதுன்னா, 25,980 அடுத்த சப்போர்ட், 25,924 இது வந்து ஒரு சப்போர்ட். இதுக்கு கீழ மார்க்கெட் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அதாவது இந்த சிங்கிள் பிரிண்ட்ல மார்க்கெட் வரதே கொஞ்சம் கஷ்டம் தான். அதையும் மீறி வந்தா கூட அதிகபட்சமா 25,924 வரலாம். அதுக்கு கீழ உடையதுலாம் ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஏன்னா, ரொம்ப நாள் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? சாலிடா வந்து இன்னைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. தொடர்ந்து ஒரு 4, 5 நாளா. ஸோ மேல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நோட் பண்ணி பாருங்க சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நெறைய விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க, இந்த வீடியோல முடியிறப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு, அந்த கிளாஸ் ஃபீஸ் வந்து குடுக்குறேன். என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் வந்து ஆஃபர் பிரைஸ் தாங்க குடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ஃபுல் பிரைஸ் வந்து ஒரே இடத்துல கட்டணும்னு அவசியம் கிடையாது. ரூ. 8,000 நம்ம ஃபீஸ் சொல்றோம்னா கூட, நீங்க இனிஷியலா ரூ. 4,000 பே பண்ணா போதும். ரிமைனிங் ரூ. 4,000 நீங்க என்ன பண்ணலாம், 1 மாசம்க்கு அப்புறம் கூட பேமெண்ட் பண்ணலாம். ஈவன் அந்த 4,000 கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரூ. 2,000 ரூ. 4,000 சொல்லிட்டு நீங்க 2 மாசமா கூட பிரிச்சுக்கலாம். மொத்தமா 3 பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து குடுத்துட்டு தான் இருக்கேன். அத வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் நம்ம நாளைக்கு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் கோர்ஸ்க்கான லிங்க் புரொவைட் பண்ணிடுறேன். அண்ட் பேமெண்ட் மெத்தட நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி குடுத்துடுறேன். காஸ்மோஃபைடுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம கோர்ஸ் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ்க்கான ஹோம் பேஜ் இப்படிதாங்க இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி போனதுக்கு அப்புறம், நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம லிங்க கிளிக் பண்ணிட்டு, இந்த என்ரோல் நவ்லாம் குடுக்காம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்மோட ஒட்டுமொத்த கோர்ஸ் வீடியோஸோட நம்பர் கவுண்ட் இருக்கும். மொத்தம் 66 வீடியோஸ் இருக்கு. லைஃப் டைம் அக்சஸ் நம்ம வீடியோஸ் இருக்கு இல்லையா? நீங்க உங்க லைஃப் டைம் ஃபுல்லாவே நீங்க பார்த்துக்கலாம். லேப்டாப்ல பார்க்கலாம், மொபைல்ல பார்க்கலாம். நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுத்து லாகின் பண்ணீங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து எல்லாத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இன்னும் கீழ வந்தீங்கன்னா, நம்ம கோர்ஸோட கன்டென்ட் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வீடியோஸ் ஓகேவா? இந்த டாபிக்ல தான் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். மொத்தம் 67 வீடியோஸ் இருக்கு. நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்து பாருங்க. ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட் ஃப்ளோட அட்வான்ஸ் லெவல் இருந்து பேசிக் லெவல் எல்லாமே இருக்கும் உள்ள. அண்ட் ஆர்டர் ஃப்ளோட தனி ஸ்ட்ராட்டஜிஸும் தனியா வந்து நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். சரிங்களா? அப்சார்ப்ஷன் செட்டப் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாஷன் செட்டப் இருக்கு. எல்லாமே வந்து உள்ள அவைலபிளா இருக்கு. சரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து என்ரோல் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, என்ரோல் நவ் பட்டன் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருந்தாலே போதும். நம்ம கிளாஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான். உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க வீடியோஸ் பார்த்து நீங்க என்ன பண்ணிடணும், ட்ரேடிங் மெத்தட்ஸ், மார்க்கெட் ஃப்ளோ என்ன, ஆர்டர் ஃப்ளோ என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, வீடியோ கோர்ஸா குடுத்துடுறேன். நம்ம கிளாஸ் நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா. 2வது பார்ட் பேமெண்ட் பண்ணாலே போதும். பார்ட் பேமெண்ட் அப்டின்னா, ரூ. 4,500 நீங்க ஜாயின் பண்ணும்போது பே பண்ணா போதும். ரிமைனிங் ரூ. 4,000 30 நாளுக்கு அப்புறம் பே பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு இந்த ரூ. 4,000 வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ரூ. 8,500 ஃபுல்லா கட்ட முடியாது ப்ரோ. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் குடுங்கன்னு கேட்பீங்க இல்லையா? சோ உங்கள மாரியான பீப்பிள்ஸ் தான் என்ன பண்றேன், 2 பேமெண்ட்ட நான் வந்து வச்சிருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணலாம், பாதி பேமெண்ட் கட்டியே நீங்க ஒட்டுமொத்த வீடியோஸ்மே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் குடுக்குற எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலயே கிடைச்சிரும். ஓகேங்களா? இது வந்து 2வது விஷயமாச்சா பேமெண்ட். இன்னொன்னு வந்து நம்ம கிளாஸ் பத்தி நீங்க ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஃப்ரீ டைம்ல. 3வது நான் வெறும் இந்த வீடியோ கோர்ஸ்ல மட்டும் நிறுத்திட மாட்டேன். 20 நாள் லைவ் மார்க்கெட் ட்ரெய்னிங் செஷன் குடுக்குறேன். நீங்க YouTubeல பார்த்துருப்பீங்க லாஸ்ட் மாசம். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஏன்னா நம்ம நெறைய டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம் Google Meetல போறதுனால. மார்னிங் 9:15ல இருந்து 11:15 நம்ம வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல இருப்போம் Google Meetல. அதுல நம்ம என்ன பண்ணுவோம், லைவ் மார்க்கெட்ல எப்படி மார்க்கெட் நடக்குதுன்றத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ட்ரேடே நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். ட்ரேட் பண்ற அன்னைக்கலாம். 4வதா நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே மினிமம் 6 மாசம் சப்போர்ட்ன்றத நான் குடுப்பேன். 6 மாசம் சப்போர்ட்னா, நம்ம கிளாஸ் பார்க்கும்போது எதனா டவுட் வரலாம். இல்ல லைவ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் வந்திருக்கலாம். சோ அந்த மாரி டைம்ல நீங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு, உங்களுக்கு தேவையான ஆன்ஸர்ஸ நான் கண்டிப்பா குடுப்பேன். ஏன்னா நெறைய பேரோட பயமே நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது நம்மகிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் பேச மாட்டாங்கன்னு நெனைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் வந்து அ பிஸியா இருந்தேன்னா எடுக்க மாட்டேன். பட் நீங்க WhatsAppல மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கேனோ அப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு உங்களுக்கான ஆன்ஸர்ஸ் நான் வந்து புரொவைட் பண்ணிருவேன். லாங் டெர்ம்ல அந்த 6 மாசம், இந்த 20 நாள் செஷன் குடுக்குறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து மினிமம் தான். மேக்ஸிமம் நீங்க எவ்வளோ நாள் வேணா என்ன பண்ணலாம், என் கூட டிராவல் பண்ணிட்டே போலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் டிசம்பர் மாசம் 20 செஷன் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா, ஜனவரி மாசமும் 20 நாள் கண்டக்ட் பண்ணுவேன். பிப்ரவரி மாசமும் 20 நாள் கண்டக்ட் பண்ணுவேன். புதுசா உள்ள வரவங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலயும் ஜாயின் பண்ணலாம். இதுலயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்களோ, உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். அண்ட் அதே சமயம், இப்ப எல்லாமே வீடியோ கிளாஸ் குடுத்துட்டு இருக்கு இல்லையா? நான் ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றேன்னா, நீங்க அந்த ஒர்க் ஷாப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் வாங்க மாட்டேன். ஸோ இது எல்லா பெனிஃபிட்டும் 8500 இந்த கோர்ஸ்லயே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாரி இந்த ஆஃபரையும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?